சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு போட்டு குருமா பண்ணிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அதை நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் தேவையில்லை. நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதனால் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நல்லா மசித்து இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி. சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ், அப்புறம் சமையல் வீடியோஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.